வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நட்சத்திர வரிசையில 22வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்தை பத்திங்க. திருவோணம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பான நட்சத்திரம்னு சொல்லலாம்ங்க. காலபுருஷனோட 10வது வீட்டில் இருக்கக்கூடிய முழு நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் புகழ் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. மக்களோடு தொடர்புடையவர்களாகவும் இருக்கிறாங்க. திருவோணம் நட்சத்திரத்தோட அடையாளங்களா பார்த்தோம்னா அளவுகோல், திருமாலோட காது, திருமாலோட 3 திருவடிகளை வைக்கப்பட்ட கால் தடம் அப்படின்னு சொல்லலாங்க. திருவோணம் நட்சத்திரம் பலதரப்பட்ட மனிதர்களை ஒன்று சேர்க்கிறதுக்கும் மாயையிலிருந்தும் விடுபடவும் உதவக்கூடிய நட்சத்திரம்ங்க. திருவோணம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை விஷ்ணு சரஸ்வதினு சொல்லுவாங்க. திருவோணத்துல பிறந்தவங்க நிறைய கத்துக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல பேச்சு திறமை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. தன்னுடைய பேச்சால மற்றவர்களை கவரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு இசை ஆர்வம் அதிகமா இருக்குங்க. கேள்வி ஞானமும் அதிகமா இருக்கும். புராணங்களையும் வேதங்களையும் படிச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமா இருக்குங்க. திருவோணத்துல பிறந்தவங்க எல்லாராலையும் புகழப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. சமுதாய சேவைகள்ல ஈடுபாடுகள் இருக்கும். தாராள மனம் இருக்குங்க. திருவோணத்தில் பிறந்தவர்கள் பெரும் புகழ் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சிறந்த எழுத்தாளர்களாகவும் இருப்பாங்க. சுறுசுறுப்பா இருப்பாங்க. கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்குங்க. திருவோண நட்சத்திரத்துல இருந்து ஒரு தசாபுத்தி நடந்ததுன்னா அந்த நேரம் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையுங்க. அமைதியையும் தனிமையையும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பிடிவாதமும் இருக்குங்க. எதிரிகளை சம்பாரிச்சுக்கிற வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்குங்க. இவங்களை பத்தி விமர்சனங்களோ வதந்திகளோ வருங்க. வதந்திகளை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு கோவில் வழிபாடுங்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அடிக்கடி கோவிலுக்கு போவாங்க. இவங்களோட நடு வயசுக்கு மேல செல்வம் சேர்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மத்தியம வயது வரை ஒரு ஆவரேஜா இருந்தாலும் மத்தியம வயதுக்கு அப்புறம் ஒரு வசதியான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துருவாங்கன்னு சொல்லலாமுங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையும் இருக்குங்க. திருவோணத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியர் ஃபேஸா தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் அவரை சொன்னா இவங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு அடையாளம் எல்லார்கிட்டையும் இருக்குங்க. மற்றவங்களோட மனதை ஆளக்கூடிய தன்மை திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்க. புத்திசாலிகளா இருப்பாங்க. ஆக்கப்பூர்வமானவர்களாகவும் இருப்பாங்க. திருவோணத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் அரசியல் தொடர்புள்ளவங்க இருப்பாங்க. ஆன்மீக நாட்டமும் இருக்குங்க அவங்க கிட்ட. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு செய்தித்துறையில திறமை அதிகமா இருக்குங்க. மொழி சார்ந்த அறிவு அவங்க கிட்ட இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தா தோல் நோய்கள், காது சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. திருவோணத்தில் பிறந்தவர்கள் நல்லுள்ளம் படைத்தவர்கள். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்துக்கு முன்னோடியாக கூட இவங்க இருக்கிறத பாக்குறோங்க. வாழ்க்கையில மாற்றங்களை அதிகமா சந்திக்கக்கூடிய நபர்களாக திருவோணத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. கொஞ்சம் வேகமா முடிவெடுக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பெருமை மிகு நட்சத்திரம் திருவோணம்னு சொல்லலாம்ங்க. திருங்கிற அடைமொழி இரண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்க. ஒன்னு திருவாதிரை, இனி ஒன்னு திருவோணங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.